நபோலியன் ஹில் எழுதிய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக், சிந்தித்துப் பாரு செல்வந்தனாகு புத்தக சுருக்கம். இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுள்ளது. இந்த வீடியோவில் வெற்றியின் அடிப்படைகளை விளக்குவோம் மற்றும் புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் மனதை மாற்றி உங்களை மிகச்சிறந்த நிலையில் முன்னேற்ற உதவும் கருத்துக்கள் மற்றும் மேற்கோள்களை அறிய வீடியோ இறுதி வரை கவனமாக பார்க்கவும். இன்று உங்கள் வெற்றிக்கு ஒரு புதிய தொடக்கம் பெறுங்கள். 1. சிந்தனையின் ஆற்றல். வெற்றி என்பது ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடனும் வலுவான விருப்பத்துடனும் தொடங்குகிறது. எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை மற்றும் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன. நம்பிக்கையும் கவனமும் சிறந்த இலக்குகளையும் செல்வத்தையும் அடைய வழிவகுக்கும். உங்கள் எதிர்கால வெற்றியை வழிநடத்த உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும். 2. ஆசை. நீங்கள் விரும்புவதற்கு தெளிவான எரியும் விருப்பத்தை வரையறுக்கவும். உங்கள் இலக்குகளை எழுதுங்கள், ஒரு திட்டத்தை அமைக்கவும், அவற்றை அடைவதற்கு உறுதியளிக்கவும். விடாமுயற்சியே அனைத்து சாதனைகளுக்கும் தொடக்கப் புள்ளியாகும், மேலும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். 3. நம்பிக்கை. உங்கள் இலக்குகளை அடைவதற்கான உங்கள் திறனில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கான உங்கள் திறனை நம்புங்கள். இந்த நம்பிக்கை உங்கள் ஆசைகளை யதார்த்தமாக வெளிப்படுத்த உதவும். நம்பிக்கை என்பது ஆசையை உறுதியான முடிவுகளாக மாற்றும் ஒரு முக்கிய சக்தியாகும். 4. தானியங்கு பரிந்துரை. உங்கள் ஆழ்மனதில் செல்வாக்கு செலுத்த உறுதிமொழிகள் மற்றும் மீண்டும் மீண்டும் நேர்மறையான அறிக்கைகளை பயன்படுத்தவும். நேர்மறையான எண்ணங்களுடன் தொடர்ந்து உணவளிப்பதன் மூலம் நீங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை மாற்றி வெற்றியை நோக்கி உங்களை வழிநடத்தலாம். தன்னியக்க ஆலோசனை உறுதியை வலுப்படுத்துகிறது மற்றும் இலக்கை அடைவதை ஆதரிக்கிறது. 5. சிறப்பு அறிவு. உங்கள் இலக்குகளுக்கு பொருத்தமான சிறப்பு அறிவை தேடுங்கள் மற்றும் பெறுங்கள். இலக்கு நிபுணத்துவத்தை விட பொது அறிவு குறைவான செயல்திறன் கொண்டது. இந்த அறிவின் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் பயன்பாடு வெற்றிக்கு முக்கியமானது மற்றும் உங்கள் துறையில் உங்களை வேறுபடுத்திக் கொள்ளலாம். 6. கற்பனை. யோசனைகளை உருவாக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் படைப்பாற்றலை பயன்படுத்துங்கள். கண்டுபிடிப்பு மற்றும் தனித்துவமான தீர்வுகளை உருவாக்க கற்பனை அவசியம். வெற்றியை காட்சிப்படுத்தவும் பயனுள்ள உத்திகளை உருவாக்கவும் இதை பயன்படுத்தவும். இது குறிப்பிடத்தக்க சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். 7. ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிடல். உங்கள் இலக்குகளை அடைய தெளிவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டத்தை உருவாக்கவும். திட்டங்கள் விரிவாகவும் செயல்படக்கூடியதாகவும் சரி செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு திடமான திட்டம் வெற்றிக்கான வரைபடமாக செயல்படுகிறது, விரும்பிய முடிவை நோக்கி முயற்சிகள் மற்றும் வளங்களை திறம்பட வழிநடத்துகிறது. 8. முடிவு. உடனடி உறுதியான முடிவுகளை எடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தள்ளி போடுதல் மற்றும் முடிவெடுப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை முன்னேற்றத்தை தடுக்கின்றன. தீர்க்கமான செயல் முன்னேற்றத்தை உந்துகிறது மற்றும் தடைகளை கடக்க உதவுகிறது. இது உங்கள் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை விரைவாக உணர வழிவகுக்கும். 9. விடாமுயற்சி. சவால்களை எதிர்கொள்வதில் விடாமுயற்சி மற்றும் பின்னடைவை காட்டுங்கள். தோல்விகள் இருந்தாலும் வெற்றிக்கு தொடர் முயற்சி தேவை. விடாமுயற்சி உங்கள் இலக்குகளில் உறுதியாக இருப்பதை உறுதி செய்கிறது, சிரமங்களைச் சமாளிப்பது மற்றும் நீங்கள் விரும்பிய விளைவுகளுக்கு நெருக்கமாகச் செல்வது. 10. தி மாஸ்டர் மைண்ட். ஆதரவான ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் கூட்டணியை உருவாக்குங்கள். மற்றவர்களுடன் ஒத்துழைப்பது ஒரு தலைசிறந்த குழுவை உருவாக்குகிறது. இது பகிரப்பட்ட அறிவு, வளங்கள் மற்றும் ஊக்கத்தின் மூலம் வெற்றியை மேம்படுத்துகிறது. கூட்டு முயற்சி மற்றும் கூட்டு சக்தி உங்கள் இலக்குகளை அடைவதற்கான முன்னேற்றத்தை துரிதப்படுத்துகிறது. 11. பாலியல் மாற்றத்தின் மர்மம். பாலியல் ஆற்றலை உற்பத்தி மற்றும் ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்கு திருப்பிவிடவும். இந்த மாற்றம் உந்துதல், படைப்பாற்றல்
மற்றும் உந்துதலை அதிகரிக்கும். இந்த ஆற்றலை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் அதிக சாதனைகள் மற்றும் மேம்பட்ட தனிப்பட்ட வெற்றிக்கு வழிவகுக்கும். 12. ஆழ்மனது. உங்கள் ஆழ்மனதில் நேர்மறை மற்றும் ஆக்கபூர்வமான எண்ணங்களை ஊட்டவும். இது செயல்கள், முடிவுகள் மற்றும் நம்பிக்கைகளை பாதிக்கிறது. உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் உள்ளீடு செய்வதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நடத்தையை வடிவமைத்து உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். 13. மூளை. உங்கள் யதார்த்தத்தை வடிவமைப்பதில் மூளையின் ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனை மற்றும் கவனம் செலுத்தும் மன ஆற்றல் விளைவுகளை பாதிக்கலாம். இலக்குகளில் கவனம் செலுத்த உங்கள் மூளையின் திறன்களை பயன்படுத்துங்கள் மற்றும் சாதனை மற்றும் வெற்றியை ஆதரிக்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 14. ஆறாவது அறிவு. உங்கள் உள்ளுணர்வு அல்லது ஆறாவது அறிவு மீது நம்பிக்கை வைத்து செயல்படவும். இது பெரும்பாலும் முடிவுகளை எடுப்பதற்கும் வாய்ப்புகளை அங்கீகரிக்கவும் உங்களை வழிநடத்துகிறது. இந்த உள் வழிகாட்டுதல் தர்க்கரீதியான திட்டமிடலை நிறைவு செய்து உங்கள் இலக்குகளை அடைவதில் பங்களிக்கும். 15. பயத்தை சமாளித்தல். உங்கள் திறனை கட்டுப்படுத்தும் அச்சங்களை கண்டறிந்து எதிர்கொள்ளுங்கள். பயம் வெற்றிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தடையாக இருக்கலாம். இந்த அச்சங்களை முறியடிப்பதன் மூலம் நீங்கள் அதிக வாய்ப்புகளை திறக்கலாம் மற்றும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் உங்கள் இலக்குகளை தொடரலாம். அத்தியாயங்களில் முக்கிய குறிப்புகள். 1. சிந்தனை சக்தி. எண்ணங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன. நேர்மறை எண்ணங்கள் வெற்றிக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும். ஆசையே முக்கியமானது. இலக்குக்கான எரியும் ஆசை அவசியம். கவனம் மற்றும் நம்பிக்கை. ஒருவரின் இலக்குகளில் கவனத்தையும் நம்பிக்கையையும் பேணுவது மிக முக்கியமானது. 2. ஆசை. நிச்சயமான இலக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுக்கவும். செயல் திட்டம். உங்கள் இலக்கை அடைய உறுதியான திட்டத்தை உருவாக்குங்கள். உறுதி. உங்கள் விருப்பத்தை அடைவதில் முழுமையாக ஈடுபடுங்கள். 3. நம்பிக்கை. உங்களை நம்புங்கள். உங்கள் திறன்களில் வலுவான நம்பிக்கை வெற்றியை தூண்டுகிறது. நம்பிக்கை மாறுகிறது. நம்பிக்கை ஆசையை உண்மையாக மாற்றுகிறது. நேர்மறையான உறுதிமொழிகள். நம்பிக்கையை வலுப்படுத்த உறுதிமொழிகளை பயன்படுத்தவும். 4. தானியங்கு பரிந்துரை. நம்பிக்கைகளை வலுப்படுத்துங்கள். உங்கள் ஆழ்மனதில் செல்வாக்கு செலுத்த உறுதிமொழிகளை பயன்படுத்தவும். நேர்மறையான மறுபரிசீலனை. மீண்டும் மீண்டும் நேர்மறை அறிக்கைகள் அணுகுமுறைகளை வடிவமைக்கின்றன. நடத்தையின் தாக்கம். தன்னியக்க ஆலோசனை செயல்களையும் முடிவுகளையும் பாதிக்கிறது. 5. சிறப்பு அறிவு. இலக்கு கற்றல். உங்கள் இலக்குகளுக்கு குறிப்பிட்ட அறிவை பெறுங்கள். தொடர்ச்சியான முன்னேற்றம். உங்கள் நிபுணத்துவத்தை தொடர்ந்து புதுப்பித்து விரிவாக்குங்கள். அறிவின் பயன்பாடு. சிறப்பு அறிவை திறம்பட பயன்படுத்தவும். 6. கற்பனை. படைப்பாற்றல். புதிய யோசனைகளை உருவாக்க கற்பனையை பயன்படுத்துங்கள். புதுமை. சிக்கலை தீர்க்க ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பயன்படுத்தவும். காட்சிப்படுத்தல். உங்கள் இலக்குகளை அடைய வெற்றியை காட்சிப்படுத்துங்கள். 7. ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிடல். விரிவான திட்டம். தெளிவான செயல்படக்கூடிய திட்டத்தை உருவாக்கவும். நெகிழ்வு. உங்கள் திட்டத்தை தேவைக்கேற்ப சரிசெய்ய தயாராக இருங்கள். செயல்படுத்துதல். ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களை பின்பற்றவும். 8. முடிவு. உடனடி நடவடிக்கை. விரைவாகவும் உறுதியாகவும் முடிவுகளை எடுங்கள். தாழ்த்துவதை தவிர்க்கவும். தாமதம் முன்னேற்றத்தை தடுக்கிறது. உறுதி. உங்கள் முடிவுகள் மற்றும் செயல்பாட்டில் ஒட்டிக்கொள்க. 9. நிலைமை. தோல்விகளை கடக்க சிரமங்கள் இருந்தாலும் தொடரவும். தொடர் முயற்சி. வெற்றிக்கு வழக்கமான முயற்சி அவசியம். பின்னடைவு. சவால்களை எதிர்கொள்வதில் உறுதியுடனும் நெகிழ்ச்சியுடனும் இருங்கள். 10. மாஸ்டர் மைண்ட். கூட்டணிகளை உருவாக்குங்கள். ஆதரவளிக்கும் நபர்களின் வலையமைப்பை உருவாக்குங்கள். கூட்டு ஞானம். பகிரப்பட்ட அறிவு மற்றும் அனுபவத்தின் பயன். பரஸ்பர ஆதரவு.
ஒருவருக்கொருவர் இலக்குகளை ஒத்துழைத்து ஆதரிக்கவும். 11. பாலியல் மாற்றத்தின் மர்மம். ஆற்றல் திசை திருப்பல். பாலியல் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களாக மாற்றவும். அதிகரித்த உந்துதல். ஆற்றல் மாற்றத்திலிருந்து மேம்படுத்தப்பட்ட உந்துதல். கிரியேட்டிவ் டிரைவ். புதுமையான யோசனைகளுக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தவும். 12. ஆழ்மனது. நேர்மறை உள்ளீடு. உங்கள் ஆழ்மனதில் நேர்மறை எண்ணங்களை ஊட்டவும். செல்வாக்கு நடத்தை. ஆழ்மனம் செயல்களையும் முடிவுகளையும் பாதிக்கிறது. வழிகாட்டுதல். இது உங்கள் வெற்றிக்கான பாதையை வழிநடத்த உதவுகிறது. 13. மூளை. மனகவனம். கவனம் செலுத்தும் சிந்தனையின் ஆற்றலை பயன்படுத்துங்கள். மூளையின் சக்தி. இலக்குகளை அடைய மன ஆற்றலை பயன்படுத்துங்கள். சிந்தனையின் தாக்கம். எண்ணங்கள் உங்கள் வெற்றியை பாதிக்கும். 14. ஆறாவது அறிவு. உள்ளுணர்வை நம்புங்கள். வழிகாட்டுதலுக்காக தைரியமான உணர்வுகளை நம்புங்கள். பூரண தர்க்கம். பகுத்தறிவு திட்டமிடலுடன் உள்ளுணர்வை பயன்படுத்தவும். வாய்ப்பு. அங்கீகாரம். உள்ளுணர்வு மறைக்கப்பட்ட வாய்ப்புகளை வெளிப்படுத்தும். 15. பயத்தை வெல்வது. பயங்களை அடையாளம் காணவும். முன்னேற்றத்தை தடுக்கும் அச்சங்களை அங்கீகரிக்கவும். சவால்களை எதிர்கொள்ளுங்கள். அச்சங்களை எதிர்கொண்டு வெல்லுங்கள். திறப்பு சாத்தியம். பயத்தை சமாளிப்பது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றியை செயல்படுத்துகிறது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தின் சுருக்கத்தை பார்க்க விரும்பியதற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் புத்தகத்திற்கு தேவையான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் காணலாம். மறுபடியும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.